மக்கள் பதர்மன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இது தென் மாவட்டத்துக்கான எச்சரிக்கை மற்றும் எந்த இடங்களில் மழை பதிவு அதிக அளவு இருக்கக்கூடும், எப்படியெல்லாம் மழையை சமாளிக்கலாம் போன்ற தகவல்களை தெரிவிக்க உள்ளேன். குறிப்பாக இந்த வரைபடத்திலே பெரும்பாலான இடங்கள் எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும் என்பது தெளிவாக சொல்ல இருக்கிறேன். குறிப்பாக எடுத்துக்கொண்டால் வடகிழக்கு பருவமழையில் ஒரு நிகழ்வு வரும் பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள், அதாவது ஒரு 10 மாவட்டமோ அல்லது 15 மாவட்டமோ அப்படி இருக்கும். அதில் அந்த 10 மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் கனமழை முதல் இந்த 5 மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். ஒரு 3 மாவட்டத்தில் மிக கனமழை முதல் அதீத கனமழையாக இருக்கக்கூடும். மீதி 2 மாவட்டத்தில் மிதமான மழை முதல் கனமழையாக இருக்கக்கூடும். மீதி இருக்க மாவட்டங்களில் சாரல் முதல் மிதமான மழையானது இருக்கக்கூடும். இப்படி தான் தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவு அமைந்து வருகிறது வடகிழக்கு பருவமழை என்பதால். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு பரவலாக எப்பயுமே மழை கிடைக்காது. குறிப்பிட்ட 10 மாவட்டங்கள் அல்லது 15 மாவட்டங்கள் அந்த மழைப்பொழிவு கிடைக்கக்கூடும். பெரும்பாலான இடங்களில் சாரல் முதல் மிதமான மழையும் மற்றும் சில இடங்களில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன். இதன் காரணமாக குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மதுரை மாவட்டம், தென் மாவட்ட மக்கள் சிறப்பு அறிக்கை கேட்டிருந்தாங்க, அவர்களுக்காக வழங்கப்படுகிறது. மதுரை மாவட்டம் மேலூர், திருமங்கலம் மற்றும் செல்லப்பட்டு மற்றும் கல்லுப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள், பேரையூர், உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதியெல்லாம் இந்த வருடம் ஒதுக்கியதுன்னு சொல்கிறாங்க. பட் வடகிழக்கு பருவமழையில் ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு நல்ல மழைப்பொழிவு இருக்கக்கூடும். ஏரி குளங்களுக்கு தண்ணீர் வரத்து வரும். ஏரி குளம் நம்புவோமான்னு கேட்டால் அது வடகிழக்கு பருவமழை தீவிரத்தை பொறுத்து நம்ம அறிவிப்போம். இப்போது இருக்கிற நிலைமையை நான் சொல்கிறேன். ஏரி குளங்களுக்கு நீர் வரத்து வரக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகப்படியான மழை இருக்கும். ஏரி குளங்கள்லாம் நிரம்பிவிடும் வடகிழக்கு பருவமழையிலே என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் இந்த கீழ்கரை, மண்டபம், ராமேஸ்வரம் மற்றும் சித்தங்கோட்டை மற்றும் ஆர்எஸ் மங்கலம், கரங்கங்காடி மற்றும் தொண்டி, பரமக்குடி, நயினார் கோவில் மற்றும் சாலிகிராமம், கமுதி, அபிராமிபுரம் மற்றும் முதுகுளத்தூர் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் ஏரி குளங்களுக்கு பெரும்பாலான ஏரி குளங்கள் நிரம்பிவிடும் வடகிழக்கு பருவமழை. ஏற்கனவே இது வெப்பசலன இடிமழையும் அங்கே தான் ராமநாதபுரத்தில் அதிகமாக பெஞ்சிருக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம், அதுவும் பெரும்பாலான ஏரி குளங்கள்லாம் நிரம்பிவிட்டது. நிரம்பாத ஒரு சில ஏரி குளங்கள் இருக்கும்ல, அதுவும் நிரம்பிவிடும். குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மற்றும் திருபுவனம் மற்றும் திருப்பத்தூர் மற்றும் காரைக்குடி, தேவக்கோட்டை, அரியங்கோடி சுற்றுவட்டார பகுதிகளெலாம் கனமழை முதல் அதீத கனமழையானது இருக்கக்கூடும். இது நவம்பர் பகுதியில் ஏதேனும் 2-3 நாட்கள் விடுமுறை வரத்துக்கும் வாய்ப்புள்ளது. கனமழை முதல் அதீத கனமழையின் காரணமாக. அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா தேனி மாவட்டத்தும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படும். நவம்பர் பிற்பகுதி, அதாவது நவம்பர் கடைசி வாரத்தில் அந்த 18 அந்த சம்திங் அந்த ரேஞ்சில் மழைப்பொழிவு இருக்கக்கூடும், தீவிரப்படுத்தும். இது 3வது வாரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு ஏதேனும் ஒரு நாட்கள் விடுமுறை இருக்கக்கூடும் தேனி மாவட்டங்களில். குறிப்பாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் மற்றும் சின்னமன்னூர் மற்றும் கம்பம், கூடலூர், போடிநாயக்கனூர், மேகமலை போன்ற பகுதியெல்லாம் கனமழை முதல் அதிதீவிர கனமழைக்கு வாய்ப்புள்ளது. என்ன காரணம்னா வடகிழக்கு பருவமழை சந்திப்பு அதிக அளவு மலைப்பகுதியில் நடைபெறும் காரணத்தினால் இந்த மழைப்பொழிவு தேனி மாவட்டங்களுக்கு ஏரி குளங்களை நிரப்பிவிடும். ஒரு குறிப்பிட்ட 4 நாட்களிலே நிரப்பிவிடும். அந்த அளவுக்கு தேனி மாவட்டத்துக்கு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன். இதற்கு அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டம், குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் வெப்பசலன இடிமழை பற்றாக்குறையாக இருந்தது. அக்டோபர் மாதத்தில் அது சராசரிக்கு வந்துவிட்டது. மற்றும் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த கூமாம்பட்டின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்
ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிகப்படியான மழை இருக்கும். கிருஷ்ணா கோவில் போன்ற பகுதியில் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும். ஏரி குளங்களுக்கும் தண்ணீர் வரத்து வரக்கூடும். ஒரு சில ஏரி குளங்கள் நிரம்பக்கூடும். வரக்கூடிய சுற்றுமழையின் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வரக்கூடிய சுற்றுமழையானது அக்டோபர் 13ஆம் தேதிக்கு மேல் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த பருவமழையில் தென் மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழை இருக்கக்கூடும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதங்களில் வடகிழக்கு பருவமழை ஜனவரி 28ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும் என்பதையும் ஆணித்தரமாக சொல்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக இந்த விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை விட அதிக வாய்ப்புள்ளது. மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கடலோர மாவட்டம் தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒதுக்கி பெஞ்சுது. போன சுற்றுல திருச்செந்தூரில் நல்ல மழை, காயல்பட்டினத்தில் நல்ல மழை, ஸ்ரீகுண்டத்தில் மழை. ஆனால் உள்பகுதி இந்த ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் மற்றும் எட்டயபுரம், கோவில்பட்டியெல்லாம் ஒதுக்கிவிட்டது. ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய சுற்று அப்படி இருக்காது. வலுவான வடகிழக்கு பருவக்காற்று, கிழக்கு திசை காற்று அதாவது தென்சீன கடலில் இருந்து வரக்கூடும் காரணத்தினால் மழைப்பொழிவு அதிக அளவு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி மற்றும் குலசேகரப்பட்டினம், திருச்செந்தூர் மற்றும் கொர்க்கை மற்றும் ஆத்தூர் மற்றும் ஆற்று சுற்றுவட்டார பகுதிகள், கோயில்பட்டி, எட்டயபுரம், ஒட்டப்பிடாரம், காஞ்சாலங்குறிச்சி, பசுவந்தனை சுற்றுவட்டார கோயிலில் கனமழை முதல் அதீத கனமழை இருக்கக்கூடும். மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக தென்காசி மாவட்டம் கடையநல்லூர், பாவுச்சத்திரம் மற்றும் ஆலங்குளம், சுரண்டை மற்றும் புளியங்குடி மற்றும் சங்கரன் கோயில் சுற்றுவட்டார கோயில்கள், ஊத்துக்குளி மற்றும் அம்பாசமுத்திரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள், பாபநாசம் அணைக்கெல்லாம் நீர்வரத்து நிரம்ப. இதற்கு அடுத்தபடியாக வாசுதேவநல்லூர் மற்றும் சிவகிரி, முக்குடல் சுற்றுவட்டார பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி அணையெல்லாம் அணைகள் நிரம்பக்கூடும். நிரம்பி உபரி நீர் வெளியேறக்கூடும் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டம் தலையூத்து, கங்கை கொண்டான் மற்றும் சேரன், மகாதேவி மற்றும் கணக்காக்காடு மற்றும் நாங்குநேரி, வள்ளியூர் மற்றும் கூடங்குளம், உவரி மற்றும் குட்டம் மற்றும் திசையன்விளை மற்றும் பேய்குளம், சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் நாங்குநேரி, ராதாபுரம், வள்ளியூர் மற்றும் காவல் கிணற்று பகுதிகள் போன்ற பகுதியில் அநேக பகுதியில் கனமழை முதல் அதிதீவிர கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பெரும்பாலான இடங்களில் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும். ஏரி குளங்கள்லாம் சில ஏரி குளங்கள் நிரம்பும், சில ஏரி குளங்கள் முழு கொள்ளளவை எட்டக்கூடும். ஆனால் முழுவதுமாக தண்ணீர் உபரி வெளியேறுமான்னு கேட்டால் வெளியேறாது. அந்த அளவுக்கு இருக்கும். வரக்கூடிய சுற்றுமழையில் தெரிந்துவிடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரி பொறுத்தவரையும் நாகர்கோவில், மார்த்தாண்டம் மற்றும் அதிதீவிர கனமழை இருக்கக்கூடும். நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு எப்போதுமே எச்சரிக்கை தேவை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.